நொண்டி சாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூரல் சைட்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து லேம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லலாம். லேம் எக்ஸ்கியூஸ். இந்த லேம் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இந்த வேர்ட எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பை பர்த்டே வந்து நடக்க முடியாம இருக்கிறவங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இப்போ ரீசன்ட் ஆக்சிடென்டால அவங்களுக்கு வந்து நடக்க முடியற அந்த எபிலிட்டி போயிடுச்சு அப்படிங்கும்போது, அப்ப நம்ம நொண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள ரெஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வேர்ட, லேம் அப்படிங்கிற வேர்ட். பட் அது வந்து காலப்போக்குல என்னாச்சு அப்படின்னா ரூடான ஒரு வேர்டா கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இப்போ பர்சனை ரெஃபர் பண்றதுக்காக, அதாவது பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறவங்களை ரெஃபர் பண்றதுக்கு இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஓகே, ஸோ இப்போ இந்த வேர்டுக்கு இப்போ வந்திருக்க மீனிங் என்னன்னா அன்கூல், போரிங், வீக், இந்த மாதிரி மீனிங்ல லேம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் சேயிங் தட் மூவி வாஸ் லேம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த மூவி வந்து கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு, அதுல ஒன்றும் பெருசா எந்த விஷயமும் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். இன்கேஸ் நீங்க ஒரு பர்சனை ரெஃபர் பண்றீங்க, ஹி இஸ் லேம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதோட மீனிங் வந்து என்னவா தான் இருக்கும்னா ஹி இஸ் அன்கூல், ஹி இஸ் போரிங் தான் அர்த்தம். ஓகே, பட் என்னோட சஜஷன் மோஸ்ட்லி பர்சனை ரெஃபர் பண்றதுக்கு இந்த டேர்ம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ.